ஹலோ மக்களே, ஈவினிங்கா நம்ம ஆஃபீஸ் பக்கத்துல இருக்கக்கூடிய பார்க்குக்கு போயிருந்தேன். அங்க சின்ன பசங்க எல்லாம் ஊஞ்சல் விளையாடிட்டு இருந்தாங்க. அதை பார்த்த உடனே எனக்கும் ஊஞ்சல் விளையாடணும் அப்படின்னு தோணுச்சு. டப்புன்னு ஏறி உட்காந்துட்டேன். அப்படி ஊஞ்சல் ஆடிட்டே இருக்கும்போது எனக்குள்ள ஒரு கேள்வி. இந்த ஊஞ்சலை குழந்தைகளுக்காக தான் செஞ்சிருப்பாங்க இல்லையா? அப்போ 70-80 கிலோ இருக்க என்ன மாதிரி ஆள் ஏறி உட்காந்துச்சுன்னா இது வெயிட் தாங்குமா அப்படின்னு. இதை பத்தி நான் யோசிச்சுட்டே இருந்தேன். அப்பதான் எனக்குள்ள ஒரு மைண்ட் வாஷ் கேட்டுச்சு. ஏண்டா, நீயே ஒரு இன்ஜினியர், கொஞ்சம் இன்ஜினியர் மாதிரி யோசிடா அப்படின்னு. அப்பதான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி படிச்ச ஒரு கான்செப்ட் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அதுதான் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. நம்ம செஞ்ச பொருள் எக்ஸாம்பிளுக்கு 20 கிலோ வெயிட் தாங்கணும் அப்படின்னா அதை வெறும் 20 கிலோ வெயிட் தாங்குற மாதிரி எப்பவுமே செய்ய மாட்டாங்க. அதுக்கு பதிலா அதோட 3 மடங்கு இல்லைன்னா 4 மடங்கு 60-70 கிலோ வெயிட் தாங்குற மாதிரி தான் செய்வாங்க. இத எத்தனை மடங்கு எக்ஸ்ட்ரா செய்யறாங்களோ அதை தான் நம்ம ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி அப்படின்னு சொல்றோம். இந்த இடத்துல 20 கிலோ வெயிட் தாங்கிறதுக்கு பதிலா 60 கிலோ வெயிட் தாங்குற மாதிரி செஞ்சா ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி 3. அதுவே 80 கிலோ தாங்குற மாதிரி செஞ்சா ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி 4. இந்த மாதிரி கான்செப்ட் எல்லாம் டிசைனர் இல்லைன்னா ப்ராடக்ட் மேக் பண்றவங்களே கன்சிடர் பண்ணி தான் பண்ணுவாங்க. இது மூலியமா நம்ம ஆக்சிடென்ட்ஸை தடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸை தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல் நீங்க யூடியூப்ல பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைபும், இன்ஸ்டாகிராம்ல பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபாலோவும் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.